கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று கலாத்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய அன்பு அல்லது தேவனுடைய திட்டம் இன்னது என்பதை நாம் பார்க்கிறோம். அது நமக்கு மேலான வாழ்க்கையை அருளக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இரண்டாவதாக, பிரியமானவர்களே, பொல்லாத பிரபஞ்சம் என்று நாம் பார்க்கிறோம். அது நாம் இப்பொழுது வாழக்கூடிய இந்த உலகம், அது ஈவில் வேர்ல்டு என்றும், அது நமக்கு வேதனையும் கண்ணீரையும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒன்று. பிரியமானவர்களே, இவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, இந்த பொல்லாத பாவ உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படி தம்மைத்தாமே இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நமக்காக அவர் தியாக பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இவற்றின் நிமித்தமாய் நமக்கு ஒரு இளைப்பாறுதல், அது நித்திய ஜீவனை கொண்டு வரக்கூடிய இளைப்பாறுதலாய் காணப்படுகிறது. இதுதான் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கக்கூடியதான காரியமாய் இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சித்தம் அல்லது அவருடைய அன்பு அல்லது அவருடைய திட்டம். யோவான் 3 அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதாவது கேட்டிற்கு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அன்பு உடையவராக இருக்கிறார் என்கிறதை அவரிடத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் நமக்கு கொடுக்கிறார். அந்த பெஸ்ட் தான், பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் நமக்கு நித்திய ஜீவனையும் அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? கேட்டிற்கு போகாமல். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிற என்கிற ஒரு எளிதான ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நமக்கு பெரிதான காரியத்தை பிதாவாகிய தேவன் அருள அவர் சித்தம் கொள்கிறார், திட்டம் கொள்கிறார் என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, 20 அதிகாரம் மத்தேயு 28 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு இந்த பூமியிலே வந்ததான நோக்கம் நமக்கு அவர் ஊழியம் செய்யும்படியாக, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியம் செய்யும்படியாக. அது என்ன ஊழியம்? நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை மீட்கக்கூடிய ரேன்சமாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்ததான நோக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தீத்து 2 அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்றால், நம்மை மீட்டு அவருடைய சொந்த பொசிஷனாக, அவருடைய பொக்கிஷமாக, அவருடைய சம்பத்தாக, அவருடைய சொந்த ஜனமாக நாம் இருக்கவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 4 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று.
அவர் கிறிஸ்து இயேசு மீட்கும் பொருளாக மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நம்மை தேவனுடைய பொக்கிஷமாக மாற்றுவதாக மாத்திரமல்ல, அவர் கிருபாதார பலியாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தேவனுடைய இரக்கமும் தயவும் அன்பும் உள்ள ஒரு சாக்ரிஃபைஸாக, ஒரு பலியாக கிறிஸ்து தம்மை இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். அவர் தேவனால் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிருபாதார பலியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் 2 காரியங்கள் நம்மிலே நடக்க வேண்டும். ஒன்று, பாவங்களுக்கு நாம் சாக வேண்டும். 2வது, நீதிக்கென்று புது சிருஷ்டியாக நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். அதற்காக அவர் செய்தது என்ன? தம்முடைய சரீரத்திலே கல்வாரி சிலுவையின் மேலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அவருடைய சரீரம் சிலுவையிலே அங்கு அறையப்பட்டிருக்கும் போது அது எதனை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வீக காட்சியாய் இருக்கிறது என்றால், உன்னுடைய பாவத்தை என்னுடைய சரீரத்திலே இந்த சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறேன், நீ நீதிக்கென்று பிழைத்து எழும்பும்படியாக என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒப்பு கொடுத்ததான நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, கிருபாதார பலியாக என்று பார்த்தோம். நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பலியாக என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, மீட்கும் பொருளாக அந்த பலியாக நமக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம். இங்கே அவர் பழுதற்ற பலியாக தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்றால் எதற்காக என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், நம்மை சுத்திகரிப்பதற்காக, செத்த கிரியைகள் அற நம்மை பியூரிஃபை பண்ண வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். 2வதாக, ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய நாட்களெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆனால் நாம் எதனை விரும்புகிறோம்? இந்த பொல்லாத பிரபஞ்சம், நம்மை அழிவுக்கு நேராய் நடத்தக்கூடிய பிரபஞ்சம், இது பாவ உலகம் நிறைந்த பிரபஞ்சம், இதுதான் நமக்கு சாஸ்வதம் என்று, இதில் வாழ வேண்டும் என்று நாம் ஆசை கொள்ளுகிறோம். இதை அனுபவிக்க வேண்டும், இதை சொந்தப்படுத்த வேண்டும், இதை அபகரிக்க வேண்டும், இதில் முன்னேற வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றினுடைய முடிவு அழிவு என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவற்றினுடைய முடிவு அழிவு. ஆனால் தேவ சித்தம், கிறிஸ்து இயேசுனுடைய பலி எல்லாம் எதனை நமக்கு காண்பிக்கிறது என்பதை பார்த்தோம். நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, மீட்கும் பொருளாக கிறிஸ்துனுடைய பலியை கொண்டு வருகிறது, நம்மை அவருடைய பொக்கிஷமாக சொத்தாக மாற்ற விரும்புகிறது. கிருபாதார பலி பழுதற்ற பலியாக அந்த சிலுவை மரத்திலே நம்முடைய பாவம் சுமக்கப்பட்டு நம்மை சுத்திகரிக்கப்படுகிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு என்றென்றைக்கும் ஊழியம் செய்யும்படியாக என்று. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கிருபையுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வேதத்தினுடைய சத்தியம், புண்ணியம், உம்முடைய பலியினுடைய புண்ணியம், உம்முடைய அன்பினுடைய புண்ணியம், ஆண்டவரே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுவித்து நீர் எதற்காக எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீரோ அந்த நித்திய ஜீவனை அடையவும், ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்யவும் தகப்பனே எங்களை சுத்திகரிக்க எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலேயே நன்றியோடு வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.